இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 3 அதிகாரம் 5 நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் என்னை தாங்குகிறார். இதோ நான் படுத்து நித்திரை செய்தேன். எனக்கு உறக்கம் வரவில்லை. என் பிரச்சனைகளும் என் பாடுகளும் என் கண்முன்னே வென்றிருக்கிறது. எனக்கு அது தூக்கத்தை கொடுக்கவில்லை. மாறாக என்னை அலைக்கழிக்கிற சிந்தைகளும், எனக்கு விரோதமான சிந்தைகளும், என் கடன்களும், என்னுடைய வாழ்க்கையின் நிலையும் என் கண்முன்னே வந்து கொண்டிருக்கிறது. அநேகர் மத்தியிலே என் வாழ்க்கை என்னவாகும் என்ற சிந்தையே என்னை ஆழ்த்துகிறது. அது என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பினது. நான் கண்விழித்து எழுந்து பார்த்தேன். என் கர்த்தர் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் தன் தேவதூதர்களை எனக்கு வேலியடைத்து என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எனக்கு எதிராய் வரும் பிரச்சனைகளுக்கும், என்னை காயப்படுத்தும்படி வரும் அம்புகளுக்கும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத மனிதர்களுக்கும் அசுத்தங்களுக்கும் என்னை விலக்கி வேலியடைத்து பாதுகாத்து தன் கரங்களினாலே என்னை ஏந்தி கொண்டிருக்கிறார். நான் கண்விழித்த போது இது அவர் என்னை அரவணைத்து கொண்டார். அவர் என்னை தேற்றுகிறார். அவர் நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காட்டுகிறார். நான் கர்த்தரை நம்பினபடியினால் கர்த்தர் என்னை தாங்கி அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதோ அதே தேவன் உங்களையும் நேசிக்கிறார். அவர் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தரை நம்பி, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவா. நீ கர்த்தரை நம்பி நீ அவரை இடத்தில் வருவாயானால், அவரை தேடுவாயானால், அவர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுவார். நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார். இதோ உங்கள் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் உங்கள் தலையை உயர்த்தி அவர் நம்பிக்கையாயிருப்பார். ஆமேன்.